ஹபாடா, கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி நம்ம இந்த காலேஜில் சேர்ந்துட்டோம். இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆ, நம்ம இங்கே நல்லா படித்து முன்னேறி நல்ல வேலையில் சேர்ந்து நம்ம குடும்பத்தை நல்ல முறையில் முன்னுக்கு கொண்டு வரணும். கிராமத்திலேயே இருந்த எனக்கு இந்த காலேஜை பார்க்குறப்போ, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ பயமாக தான் இருக்குது. ஓ! இதுதான் நம்ம படிக்க போற இன்ஜினியரிங் காலேஜா? நல்லா தான் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்நேரம் நான் யுஎஸ்ல போய் படிக்க வேண்டியது. எங்க வீட்ல சொன்னாங்கன்ட்டு இங்க வந்து படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ஐயோ, எங்கே போகணும் எப்படி போகணும் எதுவுமே தெரியலையே. யார்கிட்டயாவது கேட்கலாமா? ஆ, இங்கே ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்ப்போம். வணக்கம், என்னோட பேரு குறிஞ்சி. நான் இங்க பிஇ ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கிறேன். எனக்கு அந்த கிளாஸ் எங்க இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஐ அம் மேட்! ஃபர்ஸ்ட் இயர்னு மொட்டையா சொன்னா எப்படி தெரியும்? என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸா? இசிஇயா? ட்ரிபிள் இயா? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா? என்ன டிபார்ட்மெண்ட் நீ? ஐயோ, தெரியாம தப்பான ஒருத்தவங்க கிட்ட கேட்டோம் போல இருக்குதே. சரி, ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சிருவோம். அக்கா சாரி, ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு சேர்ந்திருக்கிறேன். அந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அக்கா. வாட் அக்கா கொக்கா? டோன்ட் கால் மீ அக்கா. மை நேம் இஸ் நிக்கி. கால் மீ நிக்கி. உன்னோட கிளாஸ் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போ. அங்க இருக்குது. கெட் அவுட் ஃப்ரம் மை சைட். இது என்ன லூஸா இருக்கும் போல. கெட் அவுட் ஃப்ரம் மை சைட்னு சொல்லிட்டு அது போகுது. அபாடா, எப்படியோ நம்ம கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆ, என்ன இங்க பசங்க பொண்ணுங்க எல்லாரும் கலந்து கலந்து உட்காந்துருக்குறாங்க. நமக்கு இதெல்லாம் புதுசா இருக்குது. எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக தான் வேணும். சரி, சாரும் வந்துட்டாரு, நம்ம கிளாஸை கவனிப்போம். ஹாய், என்னோட பேரு தாமினி. உன் பேர் என்ன? அப்பா, நீ மட்டும்தான் என்கிட்ட நல்லா பேசியிருக்கிற. என் பேரு குறிஞ்சி. ஓ, வண்டர்ஃபுல் நேம்லா. லாவா, ஏன் அப்படி பேசுற? நான் என்னோட ஸ்கூல் டேஸ் எல்லாமே மலேசியாவில் பண்ணேன். இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக நான் இந்தியாவுக்கு காலேஜ்க்கு படிக்க வந்திருக்கிறேன். அங்கே நாங்கள் எப்போவுமே லா லான்னு யூஸ் பண்ணுவோம். அந்த பழக்கம் தான் இப்போ வந்திருக்குதுல்ல. ரொம்ப நல்லா இருக்குது. அது சரி, நீ இந்த ஊர் தானா? இல்லை தமினி, என்னோட ஊர் திருப்பூர். திருப்பூரில் ஒரு கிராமம் தான் என்னோட ஊர். எனக்கு பெங்களூர் எல்லாம் புதுசு. இங்கே இருக்கிற மொழி எனக்கு புதுசு. இங்கே இருக்கிற கல்ச்சர் கலாச்சாரம் எல்லாமே எனக்கு புதுசு. எனக்கு ஆனால் உன்னைய பார்த்தா மட்டும் புதுசு மாதிரி தெரியல. ஏதோ ரொம்ப நாள் பழகின ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கிற. இட்ஸ் ஓகேலா, நம்ம ரெண்டு பேரும் இன்னிலிருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் தாமினி, மலேசியிலேருந்து வந்தேன்னு சொல்லியிருக்கிறல்ல, இந்த ஊர் எப்படி இருக்குது, உனக்கு செட் ஆயிடுச்சா? கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆயிருச்சு. பார்க்கலாம் இனி எப்படி போகுதுன்னு. உனக்கும் இந்த ஊர் புதுசு தானே, உனக்கும் செட் ஆயிருச்சா? உன்னே மாதிரி தான் நானும். நீ மலேசியால இருந்த, அங்க மலாய் பேசுவீங்க. நான் தமிழ்நாட்டில் இருந்தேன், நான் தமிழ் பேசுவேன். எனக்கும் புதுசுதான், உனக்கும் புதுசுதான். அப்புறம் குறிஞ்சி, உனக்கு தெரியுமா, யாரோ பொலிட்டீஷியனோட பொண்ணா. அந்த பொண்ணு ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டே இருக்குதாமா. அந்த பொண்ணு நம்ம கிளாஸ் தானாமா. அந்த பொண்ணு பேரு கூட என்னமோ சொன்னாங்க, மறந்துட்டேன். அப்படியா? யார் இருந்தா என்ன, இல்லாட்டி நமக்கு என்ன? நம்ம இங்க வந்ததே படிக்கிறதுக்கு தான். நம்ம படிச்சு ஒரு நல்ல வேலையை வாங்கிட்டு நம்ம போகலாம். ஆமா ஆமால்ல, எந்த ஒரு வம்புக்கும் போகாம நம்ம வாட்டுக்கு நல்லா ஸ்டடி பண்ணிட்டு நம்ம நல்ல வேலைக்கு நல்ல பொசிஷனுக்கு போகலாம்ல. சரி சரி. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அது மறந்துட்டேன்ல. நம்ம கூட தானே படிக்க போறா, அப்ப பாத்துக்கலாம். இன்னும் நான் நிறைய உன்கிட்ட பேச வேண்டியது இருக்குது குறிஞ்சி. ஆனா டைம் இல்லை. ஆனா நம்ம ஒன்னா தானே படிக்க போறோம். போக போக நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். என்னை பத்தி நான் உன்கிட்ட சொல்றேன். சரிலா, நீ ஹாஸ்டல்ல தானே ஸ்டே பண்ணியிருக்கிற. நான் வீட்டுக்கு போகணும். உன் கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுலா. எனக்கும் தான் தாமினி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தவங்க என் கூட வந்து பழகுற மாதிரியே இருக்குது. ரொம்ப நிம்மதியாக இருக்குது. போயிட்டு வா தாமினி, பத்திரமா போயிட்டு வா. நாளைக்கு நம்ம பேசலாம். டாடி, ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நான் யுஎஸ்ல தான் படிப்பேன்னு. என்னோட வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரின்ட்டு இந்தியாவில் படிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னா ஹாஸ்டல்ல என்னைய படிக்க சொல்றீங்க. திஸ் இஸ் டூ மச். இங்க பாருமா, என்னோட நினைப்பு எல்லாமே உன் மேலதான் இருக்குது கண்ணு. நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி. எனக்கு உன்னை பாத்துக்கிறதுக்கு நேரமே இல்ல. அதனாலதான் கொண்டு போய் விடுறேன். இன்னும் கொஞ்ச காலத்துல உங்க அம்மாவையும் அரசியல இழுத்துருவேன். ரெண்டு பேரும் அரசியல் இருக்கிறப்போ உன்னைய எங்களால பாத்துக்க முடியாதுதான். அதுக்காக என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறதா? வீட்டில் இருந்தா நானே போயிட்டு நானே வந்துடுவேன். வீட்டில் ஆளுங்க இருக்கிறாங்க, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க. நானா போய் சாப்பிட்டுக்குவேன். வை ஆர் யூ லெட்டிங் மீ இன் ஹாஸ்டல் டாடி? எப்பவுமே சொல்றதான் கண்ணு, இப்பயும் சொல்றேன். அரசியல்ல இருக்கிறோம் சாமி, நானும் உங்க அம்மாவும். அப்படி இருக்கிறப்ப எங்கனாலும் உன்னைய பாத்துக்க முடியாது.
அதனால தான் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறோம். ஹாஸ்டல் தான் உனக்கு ரொம்ப பாதுகாப்பு. நீங்க என்னைய தனியா ஹாஸ்டல்ல விடுறதுக்கு பதிலா என்னைய தனியா யுஎஸ்க்கு விட்டுருக்கலாமே. இங்க ஹாஸ்டல்னா வேணுங்கிறப்ப வந்து நான் உன்னைய பாத்துக்குவேன். இதே அமெரிக்கானா எப்படி கண்ணு வந்து உன்னைய பார்க்க முடியும்? வாட் கண்ணு தாயி. மை நேம் இஸ் நிக்கி. கால் மீ நிக்கி டாடி. சரி நிக்கலாண்டேஸ்வரி. நிக்கலாண்டேஸ்வரி இல்ல, நிக்கி. கன்னத்துல போட்டுக்கோ தாயி. இது என் குலதெய்வம் நிக்கலாண்டேஸ்வரியோட பேரு. அதைய வந்து சுருக்கி நிக்கின்னு வைக்காத தாயி. தெய்வ குத்தமாயிரும். ஷிட். இங்க இருக்கிற லோக்கல் பிள்ளைங்க கூட சேர்ந்து நானும் தங்கணுமா? என் ரேஞ்ச் என்ன? என்னோட தகுதி என்ன? என் தகுதிக்கும் என் ரேஞ்சுக்கும் இங்க இருக்கிற பிள்ளைங்களோட நான் சேர்ந்துருக்கணுமா? நினைச்சாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குது. அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லா நேரமும் என்னை கெத்தா வளர்த்திட்டு இப்போ மட்டும் என்னை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டுருக்கிறாரு. சி. இந்த ரூம் நல்ல வெளிச்சமா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்க படிக்கிறதுக்கும் எசவா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா என் கூட தங்குறவங்க தான் யாருன்னு தெரியலையே. ஐயோ, யார் இது? பாக்குறதுக்கு பயமா இருக்குதே. 2 பல்லு வேற முன்னாடி இருக்குதே. ஆ, உன் பேரு என்னம்மா? குறிஞ்சி தானே? ஆமா மேடம். நீங்க யாரு? நான் தான் இந்த ஹாஸ்டல் வார்டன். என்னோட பேரு மாலதி. இந்த ரூம்ல இன்னொரு பொண்ணு வந்து ஸ்டே பண்ண போறா. அது சொல்றதுக்கு தானே வந்தேன். நீ எந்த பெட் எடுத்திருக்கிற? அந்த பேக் வச்சிருக்கிற அந்த பெட் தானே? சரி, அப்ப நான் இந்த பெட்டை நான் அந்த பொண்ணு கொடுத்துட்றேன். சரி மேடம், சரி மேடம். நிக்கி, நிக்கி, உள்ள வாமா. நிக்கியா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே. மேம், எனக்கு இந்த ஹாஸ்டல் பிடிக்கவே இல்லை. பட் எங்கள் அப்பா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே படிக்கிறேன், இங்கே இருக்கிறேன். இல்லாட்டி இந்த கார்பேஜ் மாதிரி இருக்கிற ரூம்லலாம் என்னால் தங்கவே முடியாது. ஐயோ, இந்த பொண்ணா? காலையில கிளாஸ் எங்கேன்ட்டு கேட்டதுக்கே ஒரு மாதிரி பேசிச்சே. இதுவா நம்ம கூட தங்க போகுது? கடவுளே, நீ தான் என் கூட இருந்து என்னை காப்பாத்தணும். முருகா. இங்க பாருமா நிக்கி, நீ யாரோட பொண்ணா வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஆனா இங்க ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒழுக்கமா இருக்கணும், புரியுதா? இங்க பாருமா குறிஞ்சி, இந்த பொண்ணு பேரு நிக்கி. ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறா. இன்னைக்கு காலேஜுக்கு வரல, நாளையில இருந்து வருவா. உன் கிளாஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பத்திரமா இந்த பொண்ணை பாத்துக்கோ. இதுதான் என்னோட ரூம்மேட். ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு. ஓகே மேம். ஹேய் நிக்கி. உன்ன மாதிரி ஒரு சில்லறத்தனமான லோக்கல் பொண்ணோட இருக்கணும்னு நினச்சா எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்கிட்ட வந்து பேசாத. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, புரியுதா? சி. சோ பேத்தட்டிக். ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்பதான் இந்த ஹாஸ்டல் நல்லா வெளிச்சமா இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த பொண்ணு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குது. கிளாஸ்ல மட்டும்தான் அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா மற்ற நேரமும் இந்த பொண்ணு கூட தான் இருக்கணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு இப்போ வீட்டு ஞாபகம்லாம் வருது. பேசாம வீட்லயே இருந்து அங்கேயே இருக்கிற ஒரு லோக்கல் காலேஜ்ல படிச்சிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. வீட்லயே தங்கிட்டு தங்கிட்டு வந்திருக்கலாம். நம்ம புது ஃப்ரெண்டு தாமணி மாதிரி. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது.